இன்றைக்கு எங்களோட வீட்டில் சாப்பாடு வந்து ரொட்டி சுட்டினாங்க. ரொட்டி வந்து கீரை ரொட்டி ஆட்டா மாவில் சுட்டினான். ஏற்கனவே நான் ஒருக்கா ரொட்டி சுட்ட வீடியோ போட்டிருக்கேன். அது கோதுமை மாவில் இந்த கீரை போட்டு சுட்டினான். இன்றைக்கு ஆட்டா மாவில் கீரை போட்டு ரொட்டியும் கீரையும் பருப்பும் போட்டு ஒரு பால் கறி மாதிரி வச்சேன். நான் எப்படி இந்த கீரை ரொட்டி செய்கிறேன்னு சொன்னால், தேவையான அளவு கீரை எடுத்துட்டு அதோடு வந்து 2 பச்சை மிளகாய் போட்டேன். நான் உங்களுக்கு பச்சை மிளகாய் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் போடாமல் விடலாம். ஆக உரைப்பாக வேணும்னு சொன்னால் ஒரு 3-4 பச்சை மிளகாய் போடுங்கோ. 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னு சொன்னால் அளவாக இருக்கும். அதோடு வந்து சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டுட்டு சொட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு, இப்போ வந்து ஆட்டா மாவுக்குள்ள வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச கீரை பேஸ்ட்டை ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழச்சி எடுக்க போகிறோம். மாவு நல்ல வடிவாக பதமாக குழச்சிட்டு இதை வந்து ஒரு மணத்தியால் மூடி வைக்க போகிறோம். நீங்கள் 40 நிமிஷமும் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் மாவை குழச்சிட்டு உருட்டி சுட்டோம்னு சொன்னால் ரொட்டி நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து ரொட்டி சுடைக்க வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டி தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து வச்சுட்டு உருட்ட போகிறோம். உருட்டைக்கு வந்து மேலே கொஞ்சம் மாவை தூவி உருட்டினீங்கன்னு சொன்னால் ரொட்டி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சுடைக்க வந்து நான் ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி தான் சுட்டேன். நான் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றாமலும் சுடலாம். இந்த ஆட்டமா ரொட்டிக்கு வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க. பாயில் இருக்கும்.